கார்த்தி, நான் கேக்குறேன்னு தப்பா எதுவும் நினைச்சுக்காத. உனக்கும் அனுக்கும் ஓகே தானே? 2 பேரும் ஹாப்பியா இருக்கீங்களா? என்ன வைஷு, எங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? நாங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கோம். நீ எங்களை நினைச்செல்லாம் கவலைப்படாத. குழந்தைங்க எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, தாத்தா பாட்டி கூட செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிடா, அப்ப நான் ஆதிக்கிட்ட பேசிட்டு வந்து உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். பாய் என்று கூற, ஓகே வைஷு பாய் என்றதும் அவனுடைய கேபினில் இருந்து சந்தோஷமாக வெளியே வந்தவள் நேராக ஆதியத்தன் பார்ப்பதற்காக சென்றாள். ஆதியின் அறைக்குள்ளே நுழைந்ததும் அவன் பிஸியாக யாரிடமோ போன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவள் பேசி முடிக்கட்டும் என்று காத்திருந்தாள். அவள் தன்னிடம் ஏதோ பேச நினைக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டவன், சரி ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன் என்று போனை கட் செய்து விட்டு வைஷு என்று அழைக்க அவனை திரும்பி பார்த்தவள், ஆதி போன் பேசி முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் முடிச்சிட்டேன், இங்க வா என்று அழைத்தான். அவன் அருகே சென்று நின்றதும் அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்தவன், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமாடி? ஆமா, அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதான் உன் மூஞ்சிலே தெரியுதே. சரி சொல்லு, என்ன விஷயம் என்று கேட்டவனின் கைகள் அவளது இடையை இறுக்கமாக பற்றியது. அதில் ஒரு நிமிடம் உறைந்தவள் தான் என்ன சொல்ல வந்தோம் என்பதையும் மறந்துவிட்டாள். சொல்லு வைஷு, என்கிட்ட பேசுறதுக்கு தானே வந்த என்று கேட்டுக்கொண்டே அவனுடைய கைகள் அவளது வயிறு முழுவதும் துழாவ ஆரம்பிக்க, ஆதி பிளீஸ், நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி பேசுறது? என்னடி இது வம்பா இருக்கு? உன் வாய் தானே பேச போகுது, நீ பாட்டு பேச வேண்டியதானே? இருந்தாலும் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது இல்ல பாஸ். என்ன சொன்ன? பாஸா? ஆமா. சரி, அது அப்புறம் பாத்துக்குவோம். நீ என்கிட்ட என்ன விஷயமா பேச வந்தியோ அதை சொல்லு. நம்ம இந்த சாட்டர்டே சண்டே ஃபேமிலியோட சேர்ந்து சின்னதா ஒரு அவுட்டிங் போலாம் மாதி. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வீடு, அதை விட்டா ஆபீஸ் லைஃப் ரொம்ப போரிங்கா போற மாதிரி இருக்குது. அதான் கார்த்திகிட்ட போய் கேட்டேன். அவனும் ஈசிஆர்ல ஏதாவது பீச் ரெசார்ட் மாதிரி போலாம்னு சொன்னான். அதான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ நீயும் கார்த்தியும் சேர்ந்து எல்லா பிளானும் பண்ணிட்டு கடைசியா வந்து என்கிட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ற, அப்படித்தானே? இல்ல ஆதி, நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வரேன்னு தான் கார்த்திகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்போ நான் வேணான்னு சொன்ன என்ன பண்ணுவ என்றதும் அவள் முகம் சுருங்கி விட்டது. நீங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வேற என்ன பண்ண போறேன்? அதோட அமைதியா விட்டுருவேன். நோ, ஆதியோட பொண்டாட்டி அப்படியெல்லாம் இருக்க கூடாது. அடம் பிடிக்க தெரியணும். இல்ல ஆதி, நான் போயே ஆகணும், நீங்க வாங்கன்னு சொல்லி ஆர்டர் போடணும், புரியுதா? அப்படியா? அப்படின்னு நம்ம போலாமா என்றதும், போலாண்டி, உன்னை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு பாப்போம். அப்படின்னா எனக்கு இன்னொரு ஃபேவர் பண்ணணுமே என்று அவன் சட்டை பட்டனை திருக்கி கொண்டே கேட்க, என்ன ஃபேவர் பண்ணணும்? ஜீவாவையும் நம்ம கூட கூட்டிட்டு போக உங்க பர்மிஷன் வேணும். அவனை எதுக்கடி இப்ப இதுல இழுக்கிற? ஜீவா பாவம், அவனையும் கூட்டுக்கலாமே. நம்ம தனியா ஒண்ணும் போகல, ஃபேமிலியோட தானே போறோம். அதான் நீயே சொல்லிட்டியே ஃபேமிலியோட போறோம்னு, அப்புறம் இதுல ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நடுவுல? அவனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் தான். ப்ளீஸ் ஆதி, புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நாள் எனக்கு ஒன்னும் தெரியல, ஆனா இப்போ அவன் யாருமே இல்லாம தனியா நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸ்கூல் படிக்கும்போது அவன் நிறுத்து ஸ்கூல் படிக்கும்போது அவன் உங்களுக்கு ப்ரொடெக்டிவா இருந்தான், ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டான், அதானே சொல்ல வர? ஆமா, அதையே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ சொல்லுவ? சரி, அவனையும் வர சொல்லு. ஆனா தேவையில்லாம உன் விஷயத்துல வந்து தலையிட்டாலோ இல்ல உன்கிட்ட வந்து சும்மா சும்மா பேசினாலோ எனக்கு கெட்ட கோபம் வந்துரும், சொல்லிட்டேன். என்ன ஆதி, எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது பேசத்தானே செய்வாங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். சரி, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். அப்போ பிளான் கன்ஃபார்மா? ஏண்டி, இவ்வளோ நேரம் பேசிட்டு இப்ப மறுபடியும் பிளான் கன்ஃபார்ம் பண்ணி கேக்குற? ஆனாலும் உனக்கு ரொம்ப திமிர் தாண்டி என்றதும் அவன் கன்னத்தை பிடித்து கொஞ்சியவள், தேங்க்யூ சோ மச் ஆதி என்று அவன் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு எழுந்திருக்க பார்க்க, அவள் கையை பிடித்து இழுக்க மீண்டும் அவன் மடியிலேயே வந்து விழுந்தவள், என்னாதி எங்க போற இவ்வளவு அவசரமா? பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாமா? அதுக்கு நான் எல்லார்கிட்டயும் பேசணும் இல்ல? அதெல்லாம் சரி, சும்மா இருந்தவனை உசுப்பி விடுற மாதிரி இப்படி மடியில உட்காந்துட்டு ஒரு கிஸ்ஸும் பண்ணிட்டு எனக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி எழுந்திருச்சு போனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க, இன்னும் நீ கொடுத்த முத்தம் கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம். சோ மறுபடியும் ஒரு டீப் கிஸ் கொடுத்துட்டு போடி என்றதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆதி, என்ன விளையாடுறீங்களா? அது எப்படி திடீர்னு கொடுக்க முடியும்? அது ஒரு ஃபீல், உணர்ந்து தானே கொடுக்கணும்.
அப்படியா என்றவன் மீண்டும் அவளது வெற்றிடையை மாவு பிசைவது போல பிசைய ஆரம்பிக்க பெண்ணின் உணர்ச்சிகள் தாறுமாறாக ஏறத் தொடங்கியது. அதில் அவளின் உணர்ச்சிகளை அடக்குவதற்காக தன் கீழ் உதட்டை பற்களை கொண்டு கடித்தபடி இருக்க அதை பார்த்தவனுக்கு மோகத்தை பற்றி கொண்டது. வைஷு, ஏண்டி அந்த உதட்ட போட்டு இப்படி கட்டிச்சு ரணப்படுத்துற? நீ இப்படி எல்லாம் பண்ணாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி என்று கூறவும் அவளும் அதே நிலைமையிலேயே இருந்தாள். ஏனென்றால் அவனுடைய கைகளின் மாயாஜாலம் அது போல இருந்தது. அவள் இடை முழுவதும் ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தவன் அவளுடைய லாபியில் கையை வைத்து மெதுவாக தடவ அவ்வளவுதான் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளின் பற்களில் சிக்கி தவிக்கும் இதழுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவன் விரல்களை கொண்டு அவள் உதட்டினை பிரித்து எடுத்தவன் அவள் பற்களை அழுந்த கடித்ததில் உதட்டில் பதிந்திருந்த அச்சியை பார்க்கவும் அவனால் அதற்கு மேல் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. பட்டென்று அவளது இதழினை தன் இதழினால் கவ்விக்கொண்டான். ஏற்கனவே அவனது வருடலில் மெய் மறந்து போயிருந்தவள் அவனின் இதழ் முத்தத்திற்கும் அடிமையாகி போனாள். நீண்ட நேரமாக அவன் மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த முத்தத்தை இப்பொழுது அவள் தனதாக்க முயற்சி செய்து அதில் வெற்றியும் கண்டாள். நீண்ட நேரமாக இருவரும் தங்கள் இதழுக்குள் போர்க்களமை நடத்த அதே நேரம் வைஷுவோ அவன் முத்தத்தில் துவண்டு போய் அவன் மார்பின் மேலே விட அதை பார்த்தவன் மெதுவாக அவளை பிரிந்து அவள் தாடியை பிடித்து தூக்கி அவனை பார்க்க செய்தவன், வைஷு, இந்த அவுட்டிங் பிளான நம்ம 2 பேர் மட்டும் தனியா போலாமா என்று கிரக்கமான குரலில் கேட்க அவளுக்கோ பக்கென்று ஆகிவிட்டது. வேகமாக அவனிடம் பிரிந்து எழுந்தவன்றவள், நோவே, நம்ம ஃபேமிலியோட போறது கன்ஃபார்ம். என்னதான் ஃபேமிலியோட போனாலும் அங்க நம்ம தனியா தானே ஸ்டே பண்ண போறோம். அப்புறம் என்ன ஆதி? அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் ப்ளீஸ் ஆதி, எல்லாரும் சேர்ந்தே போலாம், அப்பதான் நல்லா இருக்கும். சரி, இதுக்கு மேல உன் இஷ்டம். எந்த ரெசார்ட் என்ன எதுன்னு சூஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையே. சரி விடு, நான் பிரகாஷ் கிட்ட சொல்லி புக் பண்ண சொல்றேன். ஓகே ஆதி என்று கூறியவள் அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டாள். அதே நேரம் பிரகாஷை அழைத்த ஆதி வைஷு சொன்னது போல மொத்த குடும்பத்திற்கும் சேர்ந்து ஒரு பீச் ரெசார்ட்டை புக் செய்ய சொன்னான். பிரகாஷும் சரி என்று சென்றவன் ஆதி சொன்னது போலவே புக் செய்து விட்டு, பாஸ், நான் அந்த ஃப்ளோர் முழுக்க உங்க ஃபேமிலிக்காக அலர்ட் பண்ணிட்டேன். சோ அங்க வேற யாரும் வரமாட்டாங்க. சூப்பர் பிரகாஷ், இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். நீ மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே பாஸ் என்றவன் வெளியே சென்று விட அதே நேரம் வைஷுவோ வேகமாக மீண்டும் கார்த்தியின் கேபினுக்குள் ஓடியவள், கார்த்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்ன வைஷு, இப்பதான் இங்க இருந்து போன, அதுக்குள்ள திரும்ப வந்துட்ட? என்ன விஷயம்? நான் ஆதிக்கிட்ட பேசிட்டேன், அவரும் ஓகே சொல்லிட்டாரு. எதுக்கு? அடப்பாவி, இப்பதானடா ஃபேமிலியோட அவுட்டிங் போறத பத்தி பேசிட்டு போனேன். ஓ, அத சொல்றியா? ஆதி ஓகே சொல்லிட்டாரா? ரொம்ப சந்தோஷம். ஆனா உன்னை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் தான்டா. நான் போயிட்டு வர 10 நிமிஷத்துல நான் என்ன சொல்லிட்டு போனேன்றதே மறந்துட்ட பத்தியா? இல்லப்பா, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அதுதான். சரி சரி, இருந்தாலும் ரொம்ப டென்ஷன் ஏத்திக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா வேலையை பாரு. இந்த டென்ஷனை கொண்டு போய் என் நாத்தனார் கிட்ட காட்டிடாத. யாரு? நானு. அவ என்ன தூக்கி போட்டு மிதிக்காம இருந்தா சரிதான். அடப்பாவி, என்னடா பொண்டாட்டிக்கு இப்படி பயப்படுற? வேற என்ன பண்ண சொல்ற? பொண்டாட்டி டெரர் பீஸா இருந்தா பயந்து தானே ஆகணும், அப்பதானே குடும்பத்தை ஓட்ட முடியும். அது சரி, அப்போ அணு ஒன்ன பிரிச்சு மேய்ஞ்சிட்டா போல இருக்கே. ஆமாப்பா என்று கூறியவன் சிரித்து கொண்டே, சரி, நான் எந்த ரிசார்ட் புக் பண்ணணும்? இல்லடா வேண்டாம், அதெல்லாம் ஆதி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் போய் எல்லாருக்கும் போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறேன் என்று கூறிவிட்டு அவன் கேபினில் இருந்து வெளியே வந்தவள் அங்கிருந்த பால்கனி ஓரமாக சென்று நின்று கொண்டு ஜீவாவிற்கு போன் செய்தாள். அதே நேரம் ஜீவாவோ கிச்சனில் பரபரவென்று மதியத்திற்கான சமையல் வேலைகளை செய்து கொண்டிருந்தவன் காய்கறிகளை நறுக்கி கொண்டிருக்க அப்பொழுது அவன் மொபைல் போன் அடிக்கும் சத்தம் கேட்டதும் போனை எடுத்து பார்த்தவனுக்கு முகத்தில் ஒரு சின்ன புன்னகை வந்தது. காலை அட்டன் செய்து, ஹலோ வைஷு, எப்படி இருக்க? என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குக்கிங் தான், வேற என்ன? எதே குக்கிங்கா? அப்ப நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா என்றதும் தான் அவனத்திற்கு ஞாபகத்திற்கே வந்தது அலுவலகத்திற்கு என்று விடுப்பு சொல்ல மறந்தது. அடக்கடவுளே, இது எப்படி மறந்த? இப்போ இவ என் வீட்டுல இருக்கான்னு வேற ரீசன் கேட்பாளே ஆண்டவா என்று யோசித்துக் கொண்டே இருந்தவன், இல்ல வைஷு, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் போல. அப்புறம் ஏண்டா நீ சமையல் பண்ற? வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியது தானே?
அவுட் சைட் ஃபுட் பிடிக்கலப்பா. அதுவும் இல்லாம இந்த வீடு சமைக்கிற அளவுக்கு வசதியா இருக்கு. அப்புறம் ஏன் இதை வேஸ்ட் பண்ணணும்? காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர்டா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவதான் என்றதும் அனன்யா விஷயத்தை வைஷ்ணவியிடம் மறைப்பது அவனுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவே இருந்தது. அவளிடம் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்க எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தான். அதே நேரம் அவளோ, ஜீவா ஏன் இவ்ளோ அமைதியா இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? நான் வேணா கிளம்பி அங்க வரட்டுமா என்றதும் அதில் பதறியவன், ஐயோ வேண்டா வைஷு, நீ இப்ப எங்க இருக்க? நான் எங்கடா இருப்பேன், ஆபீஸ்ல தான். அது சரி, சாப்பிட்டியா? மணி இப்பதாண்டா 12ஆவது, அதுக்குள்ள என்ன சாப்பாடு? அதுவும் சரி, ஓகே அதை விடு. நீ என்ன திடீர்னு கால் பண்ண, அந்த விஷயத்த சொல்லு. ஆமால, உன்கிட்ட பேச இருந்ததுல அதையவே மறந்துட்டேன் பாரு. அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போறோம்டா. சும்மா லோக்கல்ல தான், சென்னை ஈசிஆர்ல ஒரு பீச் ரெசார்ட். அதுக்காக உன்னை இன்வைட் பண்றதுக்காக தான் கூப்பிடுறேன் என்றதும் அவனுக்கு என்ன சொல்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. என்ன வைஷு, ஃபேமிலியோட போறேன்னு சொல்ற, அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்? ஏண்டா, நீ எங்க ஃபேமிலியில ஒருத்தவன் இல்லையா? நான் அப்படித்தானே நினைச்சு உன்னை கூப்பிட்டேன் என்றதும் அவனுக்கு என்ன சொல்வது என்று குழப்பமாக இருந்தது. நான் அப்படி சொல்ல வரல, இருந்தாலும் இப்ப என்ன ஜீவா சொல்ல வர? நீ வரேன்னு சொல்றியா வரலன்னு சொல்றியா? இல்ல வைஷு, நான் வரேன். ஆனா நான் வரும்போது என் கூட ஒரு ஆளையும் கூட்டிட்டு வருவேன். அதுக்கு நீ ஓகே சொன்னா தாராளமா நான் வரேன். அப்படி யாரடா கூட்டிட்டு வர போற? உன் ஃப்ரெண்டு யாரையும் கூட்டிட்டு வந்துடாத. ஆதிக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். இந்த ஆளு ஆதிக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அப்படி யாருடா ஆதிக்கு தெரிஞ்ச ஆளு? அனன்யா என்றதும் அந்த பெயரை கேட்ட வைஷுவிற்கு கோபமாக வந்தது. இப்போ எதுக்குடா தேவையில்லாம அவளை பத்தி பேசுற? என்ன வைஷு, ஏன் அவளை பத்தி பேசினாலே இவ்ளோ கோவப்படுற? என்னவோ தெரியலடா, அவ என்னைக்கு ஆதிய லவ் பண்ண தெரிஞ்சதோ அன்னையில இருந்தே அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது என்றதும் உதட்டுக்குள் சிரித்து கொண்டவன், இதுக்கு பேர் தான் பொசசிவ்னஸ்னு சொல்வாங்களோ? அது ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போகட்டும். அவளை பார்த்தா எனக்கு கோவம் வருது. அப்படி இருக்கும்போது அவளை அங்க கூட்டிட்டு வந்து என்ன கடுப்பேத்த பாக்குறியா? இல்ல வைஷு, இந்த தடவை அவ என் கூட அங்க வந்தான்னா நிச்சயமா உன்னோட நிம்மதி கெட்டு போகாது. அதுக்கு பதிலா உனக்கு சந்தோஷம்தான் ரெட்டிப்பாகும். என்னடா லூசு மாதிரி வளரிட்டு இருக்க? ஆமா வைஷு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ பேசலாம்ல? நீ ஃப்ரீயா தானே இருக்க? கொஞ்சம் ஒர்க் இருக்குதான், இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. நீ பேசுறத கேட்க முடியாத அளவுக்கு ஒன்னும் பிஸி கிடையாது. ஓகே, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ ஷாக் ஆக கூடாது. என்னடா பீடிகை எல்லாம் பலமா போடுற? ஆமாப்பா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்கு தான். சரி, நீ முதல்ல விஷயத்த சொல்லு. அது என்னன்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். அனன்யா இருக்கா இல்லையா? திரும்ப திரும்ப ஏன்டா அவளை பத்தி என்கிட்ட பேசுற? வைஷு, நான் சொல்ல வரத கொஞ்சம் முழுசாதான் கேள. சரி, சொல்லி தொலை. அது வந்து அனன்யா இருக்கா இல்லையா, அவ என் கூட இங்க என்னோட வீட்டுலதான் ஸ்டே பண்ணிருக்கா. என்ன என்று அதிர்ச்சியான வைஷு அவள் நெஞ்சை பிடித்து கொண்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க? அவளை ஏண்டா கூட்டிட்டு வந்து உன் கூட தங்க வச்சிருக்க? இதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரப்போகுது என்று அவள் நண்பனின் மேல் உள்ள அக்கறையில் பயந்தபடி கூற, இல்ல வைஷு, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ என்ன இவ்ளோ ஈஸியா சொல்ற? இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அவ ஹோட்டல் ரூம்ல தானே ஸ்டே பண்ணியிருந்தா. இப்ப எதுக்கு அவளை உன் கூட தங்க வச்சிருக்க என்று கேட்டதும் அனன்யாவும் அவனும் பேசி பழகியது முதல் ஹோட்டலில் அவளுக்கு நடந்த பிரச்சனை வரை அனைத்தையும் சொல்லி முடித்தவன், அதனால் தான் அவளை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து வைத்திருப்பதாகவும், இப்பொழுது இருவரும் தங்களது காதலை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு காதலர்களாக மாறிய கதையையும் கூற வைஷுவிற்கு மயக்கம் வராத குறைதான். அவளின் அமைதியை கலைப்பதற்காகவே, என்ன வைஷு, லைன்ல இருக்கியா? டேய், என்னடா என்னென்னவோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. கடைசியில நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு வேற சொல்ற. நீ அவன் மேல ஆசைப்பட்ட, சரி, அவ உனக்கு எப்படிடா ஓகே சொன்னா? அதான் இந்த ஜீவாவோட திறமை. அத பத்தி உனக்கு என்ன? உன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? அது என்னவோ கரெக்ட் தான், என் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுதான். ஆனா உன் ரூட்டு தான் கொஞ்சம் பிளாக் ஆயிட்ட மாதிரி இருக்கு. என்ன வைஷு சொல்ற? உனக்கு அந்த அனன்யா ஓகேவாடா? ஏன் வைஷு அப்படி கேக்குற? என்னவோ தெரியல, என் ஃப்ரெண்டுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரா வேணும்னு தான் எனக்கு ஆசை. அது இவளா இருக்குமான்றது தான் எனக்கு டவுட்டா இருக்குது.
அப்படியெல்லாம் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத வைஷு. நிச்சயமா இவ தான் எனக்கான பெஸ்ட் லைஃப் பார்ட்னர். இவளை தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். தீர்மானமா முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்குதான் என்னோட காதலியே ஏத்துக்கிட்டு இருக்கா. அதனால அவளையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். தனியா விட்டுட்டு வர முடியாது இல்ல. சரிடா, நான் இத பத்தி ஆதிக்கிட்ட பேசுறேன். அப்போ நீங்க 2 பேருமே வந்துருங்க. உங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ரூமா போட்டுருவா? தாராளமா போட்டுரு வைஷு. அடப்பாவி, ஒரு பேச்சுக்கு கூட வேண்டாம் தனியா போடுன்னு சொல்லாம ஒரே ரூமா போட சொல்ற. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஒரே ரூம்ல இருக்கிறது தப்பு இல்லையா? என்ன வைஷு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப மட்டும் என்ன ஒரே வீட்டுல தானே இருக்கோம். அடப்பாவி, அப்ப அவ கூட ஒன்னாத்தான் பெட்ரூம்ல இருக்கியா? சேச்சே, அவ ரூம்ல படுத்துக்குவா, நான் ஹால்ல இருக்க சோஃபால தான் படுத்துக்கிறேன். அதானே பார்த்தேன். அவனை கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஏடாகுடமா செஞ்சுட்டேன்னு தெரிஞ்சது. சான்ஸே இல்ல வைஷு, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். ரொம்ப தெளிவுதான். சரி, உன் ஆள்கிட்டையும் சொல்லி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணு. நானும் என் புருஷன்கிட்ட சொல்லிடுறேன் என்று போனை வைத்து விட்டாள். அனன்யாவுடன் செல்ல போவதை நினைத்தவனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி வந்தது. முதல் முறையாக அவளுடன் டேட்டிங் போக போகிறோம். இதை எப்படியாவது அவளிடம் சொல்லி சம்மதம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அப்படியே அன்றைய நாட்கள் ஓட வைஷ்ணவி அனைவரிடமும் போன் பண்ணி விஷயத்தை கூறவும் அனைவரும் சந்தோஷமாக வருவதாக ஒப்புக்கொண்டனர். மாலை வேலை முடிந்து ஆதி அவளை அழைத்துக் கொண்டு காரில் ஏறியதும் கார் சீரான வேகத்தில் போய்கொண்டிருந்தது. அப்பொழுது ஆதியின் அருகே நகர்ந்து அமர்ந்தவள் அவனது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு அவன் தோளில் சாய்ந்து, ஆதி, என்னடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் உன் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணணும்னு சொல்லி கேட்ட, அதுக்கு தான் நான் ஓகே சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? இல்ல ஆதி, அதெல்லாம் இல்ல, ஆனா அவன் கூட அனன்யாவும் வருவா என்றதும், என்ன என்று அதிர்ச்சியானவன், அனன்யா எதுக்கு அவன் கூட வரணும் என்று கோபமாக கேட்டான். என்ன ஆதி, அனன்யா அவன் கூட வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? சேச்சே, நான் எங்க அப்படி சொன்னேன்? அவனுக்கும் அவளுக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சு? அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன? ஆமா, உங்க ஃப்ரெண்ட் இங்க யார நம்பி இந்த ஊருக்கு வந்தாங்க என்றதும் அவளது கேள்வி அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை தாக்கியது. எதுக்கு திடீர்னு இப்படி கேக்குற? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க. என்ன நம்பிதான் வந்தா? நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க என்ன செஞ்சீங்க என்ற கேள்வியில் அவளை சந்தேகமாக பார்த்தவன், ஏன், என்னாச்சு? அவ ஒரு சேஃப்டியான ஹோட்டல்ல தானே தங்கி இருக்கா? ஆமா, தங்கி இருந்தா, ஆனா இப்போ இல்ல. என்ன? இப்போ அவ ஜீவா கூட அவனோட வீட்டுல ஸ்டே பண்ணியிருக்கா. வாட் என்று அதிர்ச்சியானதும் வைஷ்ணவிக்கு பக்கென்று ஆகிவிட்டது. ஆதி, கோவப்படாம ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்களை நம்பி வந்த ஃப்ரெண்டு எப்படி இருக்கா, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? எப்படி அதே உங்களால இப்படி இருக்க முடிஞ்சது? வைஷு, அவளை பத்தி உனக்கு தெரியாது, அதனாலதான் அவகிட்ட இருந்து நான் ஒதுங்கி இருக்கிறேன். தேவையில்லாம அவளால நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை வரும் டி. அதெல்லாம் ஓகேதான், ஜஸ்ட் போன்லயாவது பேசி எப்படி இருக்கான்னு கேட்டிருக்கலாம்ல. இப்போ என்ன நடந்துச்சு அத சொல்றியா? அதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு பேசாத, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது என்றதும் மெதுவாக அவனிடமிருந்து நகர்ந்து அமர போனவளை தன் இடது கையால் அவள் இடையோடு பிடித்து இழுத்து தன் அருகே நகர்த்தி அமர வைத்தவன், என் பக்கத்துல இருந்தே சொல்லு, இப்படி நகர்ந்து போய் உட்கார வேலையெல்லாம் வச்சுக்காத, அது எனக்கு பிடிக்காது என்று கோபமாக கூற அவன் பக்கமாக திரும்பி அமர்ந்தவள் அனன்யாவின் ஹோட்டலில் நடந்த பிரச்சனையையும் அதற்கு பிறகு அவளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்ற ஜீவா அவனுடைய காதலை சொல்லவும் அவளும் அந்த காதலுக்கு சம்மதம் தெரிவித்த விஷயம் முழுவதையும் கூறி முடிக்க ஆதிக்கு கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. ஸ்டீரிங்கை இறுக்கி பிடித்தவன், என்ன சொல்ற வைஷு? யார் அவகிட்ட இப்படி நடந்துக்க முயற்சி பண்ணது? யாருன்னு தெரியல, ஆனா அவங்க 3 பேரையும் அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சிட்டேன்னு ஜீவா சொன்னான். அவனுங்களை உயிரோடவே விட்டு இருக்க கூடாது வைஷு, கொன்றுக்கணும். இல்ல ஆதி, அப்படி செஞ்சா ஒரு செகண்ட்ல அவனுங்க செத்து போயிருப்பாங்க. ஆனா இப்போ அந்த கையும் காலும் சரியாகிற வரைக்கும் இந்த பிரச்சனைய நினைச்சு நினைச்சு துடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்துல ஜீவா கொடுத்த தண்டனை தான் எனக்கு சரின்னு தோணுது என்று கூறியவள் திரும்பி அமர்ந்து கொள்ள மீண்டும் அவள் கையை பிடித்து இழுத்தவன், சாரி வைஷு, நான் அவளை கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்திருக்கணும்.
என்ன இருந்தாலும் அவ என்ன நம்பி வந்திருந்தா, அவளை அப்படியே விட்டுருக்க கூடாது என்று மனசார வருந்தினான். இட்ஸ் ஓகே ஆதி, நடந்தது நடந்துருச்சு. இப்போ அவளோட வாழ்க்கையில நீங்க இல்ல, உங்களோட வாழ்க்கையிலயும் அவ இல்ல. அவ இப்ப ஜீவாவோட கனெக்ட் ஆகியிருக்கா. அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் அவங்க 2 பேருக்கும் நல்லபடியா ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா எனக்கு அதுவே போதும். ஜீவாவோட லைஃபும் செட்டில், அனன்யாவோட லைஃபும் செட்டில். யாருக்கு எந்த பாதகமும் இல்லை என்று வைஷு சொன்னதை கேட்டவன், சரி, எப்படியோ இந்த பிக்னிக்கு அனன்யா வருவாள்ல, அவகிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி நான் பேசுறேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சரியா? நிஜமாவாதி என்று அவனை பார்த்து கேட்க, நிஜமா தாண்டி சொல்றேன், தேங்க்யூ சோ மச் என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஆனால் ஆதிக்கோ உள்ளுக்குள் அவ்வளவு கோபம் இருந்தது. அனன்யாவிடம் தவறாக நடந்தவர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆத்திரம் அவனுக்குள் வந்தாலும் ஜீவா கொடுத்த தண்டனை அவர்களுக்கு போதும் என்று தோன்ற பின்பு நேராக தங்களது வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். கார்த்தி வேலை முடிந்து வீட்டிற்கு சென்று பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல அவள் அம்மாவும் அப்பாவும் அமர்ந்து சோஃபாவில் பேசிக் கொண்டிருந்தனர். இவனை பார்த்தவுடன், கார்த்தி வாப்பா, இப்பதான் வைஷு போன் பண்ணா, நம்ம எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் போக போறோம் மம்மி. உனக்கு தெரியுமா இந்த விஷயம்? தெரியுமா? சரி, எங்க அவ? ரூம்ல அவ ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிட்டு இருந்தா. சரி, நான் பாக்குறேன். காஃபி எடுத்துட்டு வரவாப்பா? இல்லம்மா, நான் ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிக்கிறேன். சரி போ என்றவர்கள் மீண்டும் அவர்களது பேச்சை கண்டினியூ பண்ண மனம் முழுக்க சந்தோஷத்துடன் தன்னுடைய அறைக்குள் நுழைந்தவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே போக அதே நேரம் அனுவோ தன் தலை நிறைய மல்லிகை பூவை எடுத்து சூடிக்கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் மூச்சு முட்டுவது போல இருந்தது. ஏனென்றால் அவள் புடவை கட்டியிருந்தாள். எப்பொழுதும் வீட்டில் இருக்கும் பொழுது சுடிதார், சல்வார், நைட் டிரெஸ், நைட்டி என்று இப்படித்தான் இருப்பாள். ஆனால் இன்று புடவை கட்டி இருக்கிறாள் என்பதை பார்த்த உடனே அவளது மனம் லேசாக தடுமாற ஆரம்பித்தது. அவன் லேப்டாப் பேக்கை தூக்கி மெத்தையில் போட்டவன் மெதுவாக அவள் பின்னே சென்று நிற்க அவன் வந்ததை கூட கவனிக்காமல் அவள் தலையில் பூவை சூடிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு அவளை இப்பொழுதே அள்ளி அணைத்து பருக வேண்டும் என்று ஆசை எழுந்ததும் மெதுவாக அவளை பின்னிருந்து அணைத்தவன் அவளுடைய கழுத்து வளைவில் தன் தாடையை பதிக்க ஒரு நிமிடம் சர்க்கானவள் அதற்குள் கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்துவிட்டு, கார்த்தி வந்துட்டியா? எப்படா வந்த? இப்பதான் வந்த என்று கண்ணாடியில் அவள் முகத்தை பார்த்து கொண்டே பேசியவன், எனக்கு என்ன மேடம் ஸ்பெஷலா சாரி எல்லாம் கட்டியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு கட்டணும்னு தோணுச்சு, அதான் கட்டிட்டேன். என்கிட்ட எவ்வளவு சாரி இருக்கு, ஆனா நான் அதெல்லாம் யூஸ் பண்றதே இல்ல. அதெல்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு மனசே வரல. அதான் வீட்டுல இருக்கும்போது டெய்லி ஒரு சேலை கட்டிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் அனு, நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன்னை இந்த மாதிரி சாரில பாக்கும்போது எப்படி இருக்க தெரியுமா? அந்த தேவதை மாதிரி இருக்கடி என்று அவள் கன்னத்தில் முத்தம் வைக்க, கார்த்தி அண்ணி போன் பண்ணாங்க. எனக்கு தெரியும், ஆபீஸ்லயே என்கிட்ட இதை பத்தி வைஷு பேசியாச்சு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்றதும், அனு இந்த 2 நாளும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ண போறோம். எனக்கும் ஆபீஸ் வீடுன்னு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் வைஷு சொன்ன உடனே இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓகே சொல்லிட்டேன். அப்போ நாளைக்கு போறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடவா? சரிடி, நீ எடுத்து வச்சிரு, அதுக்குள்ள நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றவன் அவளிடமிருந்து விலகும் பொழுது அவளுடைய மல்லிகை பூவில் தன் முகம் உரச அந்த வாசத்தை ஒரு நொடி நின்று தனக்குள் புதைத்து கொண்டவன் மீண்டும் அவள் கன்னத்தில் இறுக்கமாக ஒரு முத்தத்தை பதித்து விட்டு டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். மாலை நேரம் இருவரும் டீ போட்டு குடித்தபடியே சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது அனன்யாவோ, ஜீவா என்னடி, நான் உன்கிட்ட லவ் சொல்லியிருக்கேன்ல? ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு எனக்கு எதுவும் ட்ரீட் கொடுக்க மாட்டியா? அடிப்பாவி, இதுக்கெல்லாமா ட்ரீட் கொடுப்பாங்க? என்னடா நீ இப்படி இருக்க? என்னை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போகணும்னு கூட உனக்கு தோணலையா? வெளியே போகணுமா என்று கேட்டதும் அவன் முகத்தை பார்த்தவளுக்கு வெட்கம் வந்துவிட, ஆமா, கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸா போயிட்டு வரலாமே ப்ளீஸ். சரி ஓகே, நீ போய் ரெடி ஆயிட்டு வா என்று கூறியதுதான் தாமதம். குழந்தையை போல ஓடியவள் அடுத்த அரை மணி நேரத்தில் தயாராகி அவன் முன்பு வந்து நின்றாள். அவள் போட்டிருந்த அந்த எல்லோ கலர் சுடிதார் பார்ப்பதற்கு கண்ணுக்கு நிறைவாக இருந்தது. என்னடி, எப்பவும் நீ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டியே, இன்னைக்கு என்ன இவ்ளோ டீசென்டா ட்ரெஸ் பண்ணிருக்க?
இனிமே எல்லாம் அப்படித்தான். என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் ஒன்னும் இப்போ சிங்கிள் கிடையாது. சரி, நான் இப்போ கமிட் ஆயிட்டேன். சோ இனிமே என்னோட ட்ரெஸ் கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கும். நான் அந்த மாதிரி ட்ரெஸ்ல வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்து ஏண்டா இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்றான்னு யாரும் உன்கிட்ட கேள்வி கேட்டக்கூடாது இல்ல, அதுக்காகத்தான். அடிப்பாவி, அது எப்படி ஒரே நாள்ல உன்னால சேஞ்ச் ஆக முடியுது? நீ இப்படி எல்லாம் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்துனா அப்ப நான் போய் அந்த கையில்லாத டிஷர்ட்டையும் முக்காக்கால் டவுசரையும் மாட்டிட்டு வந்துருவேன் என்று மிரட்ட, அம்மா தாயே, அத மட்டும் போட்டுட்டு எல்லாம் வெளியே போனா மான மரியாதையெல்லாம் காத்துல பறந்துரும். நீ இந்த ட்ரெஸ்ல தான் சும்மா தேவதை மாதிரி இருக்க என்றவன் அவள் அருகே நெருங்கி வந்து நின்று பேச, அவன் அவ்வளவு நெருக்கத்தில் நின்றதில் அவளுடைய இதயம் தாறுமாறாக துடிக்க தொடங்கியது. ஜீவா, இப்போ எதுக்கு இவ்வளவு கிட்ட வந்து பேசுற? ஏன் பேசுன என்ன என்று மீண்டும் அவள் அருகில் நெருங்கி வர, அவள் பயத்தில் தன் கால்களை பின்னால் எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தாள். ஜீவா, உன் பார்வையே சரியில்லை. நான் ரெடியாகி வந்துட்டேன்ல, நீ போய் கிளம்பிட்டு வா, சீக்கிரம் போகலாம், மணியாச்சு. போலாம், இப்ப என்ன அவசரம், மெதுவா கூட போலாம் என்று கூறிக்கொண்டே அவன் நெருங்கி வந்து கொண்டிருக்க, அதற்கு மேல் அவளுக்கு போவதற்கு பாதை இல்லாமல் சுவற்றில் முட்டிக்கொண்டு நின்றாள். அதில் அவள் தலை பின்னால் இடிக்காமல் இருப்பதற்காக அவனது கைகளை கொண்டு சென்று முட்டு கொடுக்க, அதை பார்த்தவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவன் தன்னை இந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமா? தன்மேல் இவ்வளவு பாசத்தை வைக்க முடியுமா? அவள் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு பாசத்தை இதுவரை அனுபவித்ததே இல்லை. அதில் அவள் இதயம் இப்பொழுது கொஞ்சம் தடுமாறத்தான் செய்தது. இந்த அன்பு தனக்கு எப்போதும் கிடைக்குமா என்ற பயம் அவளை ஆட்டி படைத்தது. அவள் முகத்தில் தோன்றும் பலவிதமான உணர்ச்சிகளை பார்த்தவன் மெதுவாக அவள் முகத்தருகே நெருங்கி, இங்க பாரடி, நீ கண்டதையும் போட்டு மனச குழப்பிக்காத. இந்த ஜீவா எப்பவும் உன் கூட தான் இருப்பான். உன்னை யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டான். சோ நீ அதை நினைச்சு கவலைப்படாம இரு, லைஃப சந்தோஷமா அனுபவி, சரியா என்றதும் அவளுக்கு லேசாக கண் கலங்கி விட்டது. தான் சொல்லாமலேயே தன் மனதில் என்ன நினைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு காதலன் எத்தனை பெண்களுக்கு கிடைப்பார்கள்? அந்த வரம் தனக்கு கிடைத்துள்ளது என்று மனதுக்குள் மகிழ்ந்தவள் இதற்கு தான் தகுதியானவள் தானா என்று ஒரு நிமிடம் யோசித்துக் கொண்டிருந்தாள். மீண்டும் அவளுடன் இன்னும் நெருங்கியவன் அவளுடைய சிந்தனையை கலைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவள் நெற்றியில் தன் இதழ்களை குவித்து ஒரு முத்தம் கொடுக்க, அதில் பின் அவளோ தடுமாறித்தான் போனாள். பட்டென்று கண்களை மூடி தன் கைகளை இறுக்கமாக இறுக்கி பிடித்துக் கொண்டு நிற்க, ஜீவாவிற்கும் அதற்கு மேல் அவளிடம் முன்னேற விருப்பமில்லை. அவளின் இந்த பதற்றத்தை பார்த்து ரசித்தவன் மெதுவாக அவள் கன்னத்தில் குனிந்து ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு, ஜஸ்ட் 5 minutes ரெடி ஆயிட்டு வந்துறேன் என்று தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டான். அவன் சென்ற பிறகும் அனன்யா அதே நிலையில் நின்று கொண்டிருந்தாள். அவளால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை. அதே நேரம் அறைக்குள் நுழைந்தவனோ குளியல் அறைக்குள் சென்று தனது உணர்ச்சிகளை அடக்குவதற்கு பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தான். அவளை நெருங்கியது என்னவோ யதார்த்தமாகத்தான். ஆனால் அவளுடைய நெருக்கம் அவனை திக்குமுக்காட செய்தது. இனி அவளிடம் இவ்வளவு நெருக்கமாக செல்லக்கூடாது என்று கொஞ்சம் டிஸ்டன்ஸ் செய்ய வேண்டும் என்றும் நினைத்து கொண்டான். ஏனென்றால் வைஷு சொன்னது போல் திருமணத்திற்கு முன்பு எக்கு தப்பாக எதுவும் நடக்கக்கூடாது என்று அவனுமே மனதுக்குள் உறுதி எடுத்துக் கொண்டான். பின்பு முகம் கை கால் கழுவியவன் வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு அவளை பைக்கில் அமர வைத்து வெளியே அழைத்து சென்றான். இரு கால்களையும் போட்டு அவன் பின்னால் அமர்ந்து கொண்டிருந்தவள் அவன் தோள்பட்டையில் கை வைக்கலாமா என்று நீண்ட நேரமாக யோசித்து ஒரு வழியாக கை வைக்கலாம் என்று செல்லும் நேரம் அவள் கையை பிடித்து தாழ்த்தியவன் அந்த கையை கீழே இழுத்து கொண்டு வந்து தன் வயிற்றோடு அழுந்த பதித்துக் கொண்டான். அதில் தானாக அவளது முகத்தில் ஒரு புன்னகை படர அவன் வயிற்றில் இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அமர்ந்தவள் கண்ணாடியில் தங்களது முகத்தினை பார்க்க அவளால் அவனை முன்பு போல இப்பொழுது சாதாரணமாக பார்க்க முடியவில்லை. ஏனோ வெட்கம் அவளை பிடுங்கி தின்றது. அவளின் வெட்கத்தை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் பெரிய பூகம்பமே நடந்து கொண்டிருந்தது. இப்போதைக்கு அவன் மனதை சமாதானப்படுத்த வேண்டும், அமைதியாக்க வேண்டும் என்று நினைத்தவன் மெதுவாக, அனன்யா, இப்போ கோயிலுக்கு போலாமா? என்ன, கோயிலுக்கா என்று அதிர்ச்சியாக கேட்டவளிடம், ஆமாண்டி, இன்னைக்குதான் நீ முதல்ல என் லவ்வுக்கு ஓகே சொல்லியிருக்க. அதான் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்க வேணாலும் போலாம். சரி, உன் இஷ்டம் என்று கூறியதுதான் தாமதம். உடனே அவளை அழைத்துக் கொண்டு பக்கத்தில் இருந்த சிவன் கோவிலுக்கு சென்றான். வண்டியை நிறுத்திவிட்டு இருவரும் உள்ளே செல்ல நினைக்க, அப்பொழுது அங்கு கடைவாசலில் இருந்த பெண்மணியோ, என்ன தம்பி, அர்ச்சனை கூட வாங்காமே போறீங்க என்று கேட்க, அவர்கள் அருகில் வந்தவன்,
சரி கொடுங்க என்று அதை வாங்கி அனன்யாவின் கையில் கொடுத்துவிட்டு அந்த கடையிலேயே தங்களது செப்பலை கழட்டி வைத்துவிட்டு அவளை கைப்பிடித்து அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றான். இருவரும் கோவிலுக்குள் கால் எடுத்து வைத்ததும் கோவில் பிரகாரத்தில் இருந்து கேட்ட மணியோசையில் தங்கள் கைகளை நெருக்கமாக கோர்த்து கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தனர்.